ஓம் விஸ்வசாட்சிண்யை நமக என்பதாகும். எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருப்பவள், அனைத்துமாகி நிற்கும் அம்பிகை அறியாதது எதுவுமில்லை. ஈசனின் பேரூழி தாண்டவம் வரை அனைத்தையும் அறிபவளை விஸ்வசாட்சினி என்றனர். ஏழை எளியவர்களுக்கு சாட்சியாக இருந்து உதவுகிறாள் அம்பிகை. கிராமப்புற மக்கள் தங்கள் ஒப்பந்தங்களை அம்மன் கோவில்களிலே செய்து கொள்ளும் மரபு இன்றும் நடைமுறையில் உள்ளது. அவ்வாறே தங்கள் வழக்குகளையும் அம்பிகையின் திருக்கோவிலிலேயே தீர்த்து கொள்ளும் முறையும் உள்ளது. அம்பிகை அனைத்துக்கும் சாட்சியாக திகழ்கிறாள் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அவ்வாறு செய்கின்றனர். ஓர் ஏழை விவசாயிக்காக பருத்தியூர் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் ஆங்கிலேய நீதிபதியின் கனவில் தோன்றி சாட்சி உரைத்திருக்கிறாள். அது குறித்த விவரங்கள் பருத்தியூர் தலவரலாறு நூலில் இடம்பெற்றுள்ளது. அவ்வாறே சமயபுரம் மாரியம்மனும் வேறு சில அம்மன்களும் பாமர மக்களுக்காக சாட்சி உரைத்த வரலாறுகள் உள்ளன. நிறைவாக வரும் நாமம் ஓம் சாட்சி வர்ஜிதாயை நமக என்பதாகும். சாட்சியற்றவள், அவள் அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கிறாள். ஆதலால் வேறு எவரும் அவளுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. அவள் எவரும் அறியாமறை என்று அபிராமி அந்தாதி உரைக்கிறது. எனவே அவளுக்கு யார்தான் சாட்சியாக இருக்க முடியும்?